Perfect. This is exactly the taste I wanted. Try it. மிக்ஸி ஜாரில் தக்காளியை உரித்து நம்ம போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் எல்லா தக்காளியும் போட்டாச்சு. இது 1 கிலோ தக்காளி. இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தூள் இதெல்லாம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதை வேறு டிஷ்ஷு செய்ய போகிறோம். தக்காளி விழுத அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போது தக்காளி விழுத அரைச்சாச்சு. இப்போது கனமான பாத்திரத்தை குக்கரை வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த தக்காளி விழுத சேர்த்துக்க போகிறோம். இப்போ எவ்வளோ அளவு இருந்ததோ அதோட பாதி பங்கு சர்க்கரை சேர்த்தா போதும். இது அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை 1.25 இருந்தது, அதனால் 3/4 கப் எடுத்துருக்கேன். எதில் அளந்தோமோ அதுலேருந்து 3/4 கப். இப்போ தக்காளி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்க போகிறோம். சிறிதளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி வரணும். கரைஞ்சிட்ருக்கு. நல்லா கொதித்து வந்தவுடனே இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதில் ஆப்பிள் சிடர் வினிகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். அதை ஆட் பண்ணோம்னா கட்டியாயிடும். பாருங்கள், அடி பிடிக்காமல் கலரணும். இந்த மாதிரி வந்தால் போதும். ரெண்டு ஸ்பூன் ஆப்பிள் சிடர் வினிகர் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்தில் கட்டி ஆகிடும்.